பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றிரவு ஜெபமே ஜெயம் ஜெபிக்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பலருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வாராக. நாம் கர்த்தர் நம்ம கற்பித்த ஜெபத்தை செய்வோம். அற்புதமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். மகாபெரிய விதத்தில் விசுவாசித்து சொல்லுவோம். பெரிய நன்மைகளை நம் வாழ்க்கையில காண முடியும். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே, ஆமென். பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நன்றி ஜெபிக்கிறோம். இயேசுவின் திரு ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது என்ற மகாபெரிய விசுவாசத்தோடு இருக்கிறோம். மகாபிரதான ஆசாரியரே, எங்களுக்காக ஜெபிக்கிறவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, ஜெபிக்க உதவி செய்வீராக, வார்த்தைகளை கொடுப்பீராக, விசுவாசத்தை கட்டுவீராக. கர்த்தாவே, விசுவாசத்தை அதிகரிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக, உதவி செய்ய ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you so much people. God bless you. எங்களோட சேர்ந்து இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் தொடர்ந்து இதை செய்வதற்கு வேண்டிய உற்சாகத்தையும் பலத்தையும் கர்த்தர் எனக்கு, என் மனைவிக்கும் என் குடும்பத்துக்கும் தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த பல எபிசோட்ஸாய் நாம் திருமணத்தை குறித்தும் குடும்ப வாழ்க்கை குறித்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் நேற்று அன்பை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு காலையிலையும் அன்பை குறித்து பார்த்தோம். ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு தினமும் பார்த்தோம். இன்னைக்கு காலையில் பார்த்தோம். கர்த்தர் அற்புதமாய் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ கிரேஷியஸாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா, அன்பை அது தினைக்கு கணக்கு மனைவி சேர்ந்து படிக்கணும். 1 கொரிந்தியர் 13 படிக்கணும். அது உங்களுக்கு இன்னொரு பெரிய சகிப்பு தன்மையை கொடுக்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும், நம்பும், தாங்கும். அன்பு புகழாது. ஆமா, அன்பு தான் எல்லாமே குடும்பத்தில். இந்த அன்பு பிரதானமாய் நம்முடைய குடும்பங்களில் இருக்கும்போது பெரிய நன்மைகள் உண்டாகும். பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கு பார்ப்போம். யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக. நாட்கள் நீடித்திருப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை, கர்த்தர் கொடுக்கிற தேசத்தில், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நம்முடைய லைஃப்ல நம்முடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்ன பண்ணணுமா? தாயும் தகப்பனையும் தாயும் ஹானர் பண்ணணும். ஹானர் தை ஃபாதர் அண்ட் மதர். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நாங்களும் பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் மட்டும் அர்த்தம் கிடையாது. தாய் தகப்பன் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்களோ நம்ம எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆகவே honor your father and your mother that your days may be long in the land your God gives you அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கடவுள் கொடுக்குற தேசத்தில், கடவுள் கொடுக்குற வாழ்க்கையில் தீர்க்காயுசமோ நீடித்த ஆயுளுக்கும் சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சுகமா இருந்தாதான் நீடித்த ஆயுள் வாழ முடியும். அதே போல பெற்றோரை கனம் பண்ணுறதுக்கும் நீடி ஆயுளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா, சுகத்துக்கும் பெற்றோர்கள் கனம் பண்ணதுக்கும் தொடர்பு இருக்கு. வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள், உண்மையா சம்பந்தம் இருக்கு. நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணுவதற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு இருக்கு. நம்முடைய பெற்றோர்களை நாம் கனம் பண்ணுவதற்கும் நம்முடைய நீடிய ஆயுளுக்கும் தொடர்பு இருக்கு. ஆகவே அம்மா அப்பா கிட்ட பேசாம இல்லை கசப்புலையோ வெறுப்புலையோ இருப்பவர்கள் முதலாவது அவர்கள் தப்பை கூட பண்ணியிருக்கலாம், மன்னிக்கணும். பெற்றோரில் பிள்ளைகள் மன்னிக்கணும். சில வயசு இதை செய்யலாம், அது செய்யலாம். மனசில் சில பேருக்குலாம் பார்த்துருக்குறேன், பயங்கர கசப்பு இருக்கும். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல பெற்றோர்களை
எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இவன் என் மனைவிக்கும் கடவுள் நல்ல பெற்றோர்களை கொடுத்துருக்காரு. ஆனால் சில வீடுகளில் சில பேர்கிட்ட கேட்கும்போது என் தகப்பன் இப்படி செஞ்சுட்டாரு, என் தாய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கசப்பு இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவற்றையும் மன்னிக்கணும். யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது. முக்கியமாக பெற்றோர் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. தகப்பன் தாயை கனம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். புருஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான்னா அவங்கள பெற்றோரை உதாசீனப்படுத்தி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பெற்றோர் அந்த குடும்பத்திலிருந்து வந்து மனைவியோட இசைந்திருப்பான் அப்படிதான் பொருள் ஒழிய தாய் தகப்பனை அப்படியே விட்டுட்டு வந்துடுவான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கனம் பண்றதுல முக்கியமான விஷயம் பெற்றோரை கனம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். பெற்றோர் வீட்டில் இருக்கிற அப்படியே முதியவர்கள் தாத்தா பாட்டி வயசாயிருச்சுன்னு சொல்லி கண்ணாமலான்னு பேசுறது, பேசுறது இதுன்னு பேசுறது, வா போன்னு கூப்பிடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு பெரிய மரியாதை கடவுள் கொடுத்து வைத்திருக்கிறார். அதற்கும் நம்முடைய சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நீடிய ஆயுளுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைகள் மட்டும் கிடையாது, நாமும் பிள்ளைகள் தான். நானே எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ஒரு பிள்ளை. நான் என் தாய் தகப்படி நான் கனப்படணும். இந்த வசனத்தை படிக்கும்போது உணர்கிறேன். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசுகிறார். தாயும் தகப்படி கனப்படும் போது என்னுடைய ஆரோக்கியத்துக்கு அது வழிவகுக்கிறது, என்னுடைய நீடி ஆயுளுக்கு வழிவகுக்கிறது. அதே போல மாமனார் மாமியார்னு பார்த்துடக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்க, சங்கீதாவுடைய அம்மா அப்பாவும் எனக்கு அம்மா அப்பா மாதிரி. எங்கள் அம்மா அப்பா வந்து சங்கீதாக்கு அம்மா அப்பா. நம்முடைய மாமனார் மாமியாரை பார்க்கக்கூடாது, நம்முடைய இன்லாஸ் அவர்களும் நம்முடைய தாய் தகப்பனாய் பார்த்து மாமனார் மாமியார்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக இருக்கணும், பெற்றோர்கள்ட்ட மரியாதையாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது கர்த்தரோட கொடுக்கிற வாழ்க்கை நீடிய ஆயுளுடையதாய் இருக்கும். ஆகவே சோபன போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் பெற்றோர்களை நேசிப்பதும் கனவுப்படுவதற்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. பிதாவே நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி கோடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக நம்முடைய பிள்ளைகளாக வந்து இருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களெல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்பட்டீங்களே நமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே பெற்றோர்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் கீழ்ப்படுவதற்காக இடத்துல வந்து இருக்கிறோம். கீழ்ப்படுகிற ஆண்டவரே அந்த இருதயத்தை நீர் தருவீராக. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தால் பிள்ளைகளுக்கு நிரப்புவீராக. கர்த்தாவே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையே ஒரு பெரிய அன்பா கர்த்தாவே நீர் உண்டு பண்ணுவீராக. உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. பெற்றோருக்கு நாங்கள் பெற்றோரை நாங்கள் கனம் பண்ணும்போது, பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணும்போது கர்த்தாவே எங்களுக்கு சுகம் கிடைக்கிறது, நீடித்து ஆயுள நீர் வைத்திருக்கிறது. உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் அப்படியே வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் இன்னும் எங்களை அதிகமாக ஆண்டவரே பெற்றோருக்கு இன்னும் கனம் பண்ணவும், இன்னும் நாங்கள் கீழ்ப்படியவும், இன்னும் அதிகமாக உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இங்கே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீர் உதவி செய்வீராக. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நல்ல உறவு ஏற்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பு சகலத்தையும் தாங்கும் என்ற வார்த்தையின் பற்றியும் பார்த்தோன்னே அன்பு சகல பாவங்களை மூடும் என்ற வார்த்தையை பார்த்தோம். அன்புனால ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்பட கிருபை செய்வீராக. கர்த்தாவே ஒரு மிசையாக அந்த குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை காரணத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. எல்லா கடன் பிரச்சனை தேவன் நீங்க உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பீராக. கர்த்தாவே எங்களோட தேவையின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா கடன்களையும் ஆண்டவரே கட்டி தீர்ப்பீராக. கர்த்தாவே சுகம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, தெய்வீக சுகம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே எல்லா வலி வேதனை எல்லா நோய்களை சுமந்து தீர்த்தீரே ஆண்டவரே. நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் வலி வேதனையில தவித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நொடி பொழுதுல இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்து கொடுத்த தெய்வீக சுகத்தை ஆண்டவரே மக்கள் மேல பேசுகிறேன். பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் விடுதலையாவார்களாக, வலி வேதனையிலிருந்து விடுதலை அடைவார்களாக. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் இந்த நாள் சுகத்தின் நாளா இருக்கு, இந்த நேரம் சுகத்தின் நேரமா இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி, விடுதலையின் நேரமா இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி அப்பா. அப்படியே இந்த இரவு மக்கள் சுகமாவார்களாக, நிம்மதியான தூக்கம் தூங்குவார்களாக. யாரெல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவருக்கு சமாதானமான ஒரு நித்திரை வர பண்ணுவீராக. சுகமான ஒரு தூக்கத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை நீங்க மோடு ஆண்டவரே இரவுல நீங்க எங்களோட பேசுவீராக. உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்படைக்கிறோம் இந்த ஜெபத்தை. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.